வணக்கம். ராசி பலன்கள் வாழ்வியல் சேனல் சார்பா பிப்ரவரி மாத ராசி பலன்கள். ராசி பலன்கள்ல மேச ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடா இருந்துச்சு. அவங்க ஒற்றுமைகள் கைகூடும், சந்தோஷமா அந்யோன்யமா இருப்பீங்க. ஒரு விஐபி, முக்கியமான விஐபியை சந்திப்பீங்க. அந்த விஐபினால உங்க தொழில் விருத்தி அடையும். மற்றபடி எடுத்துக்கிட்டாச்சுன்னா புது பழக்க வழக்கங்கள்னால உங்களுடைய வியாபார அபிவிருத்தி மற்றும் பண வசதிகள் கூடும். புது புது நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும், புது புது நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு. இது போக குடும்பஸ்தர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கூடுறதோட பிள்ளைகளுடைய கல்வியை பத்தி கவலைப்படாம அந்த பிள்ளை நல்ல படிக்க இந்த வருஷம் நல்ல மார்க் வாங்கிரும், ஆனுவல் எக்ஸாம்ல அதாவது முழு ஆண்டு தேர்வுல நல்ல தேர்ச்சி பெறுங்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு இந்த வாரம், இந்த மாசம், அதாவது இந்த மாசம் பிப்ரவரியில ஏற்படும். அதனால எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமா இருக்கும். வரவுகளும் நல்லா இருக்கும். ரிஷபராசினியர்களுக்கு வீண் அலைச்சல், இவ்வளவு நாள ஒரே அலைச்சல் தான். அங்க போக இங்க போக, சுபகாரியங்கள் அசுபகாரியங்கள் போறதுக்கு, தொழில் நிமித்தமா போக, அலுவல் நிமித்தமா போக, இப்படி இருந்தக்கூடிய வேலைகள்லாம் கொஞ்சம் குறையும். அதனால கொஞ்சம் அப்பாடா அப்படிங்கக்கூடிய லெவல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால பெருமூச்சு விடுவீங்க. இது போக மாணவர்கள் கொஞ்சம் நிம்மதியோட இருப்பீங்க. பரவாயில்ல, ரிவிஷன் டெஸ்ட்ல கொஞ்சம் மார்க் நல்லா வந்திருக்க, நம்ம எழுதுற பரீட்சையில கொஞ்சம் மார்க் வந்ததுனால ஏன் பண்ணக்கூடிய மார்க் முழுவாண்டு தேர்வுல நிறைய கிடைக்கும்னு மாணவர்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல உடல் நலத்துல கொஞ்சம் உஷ்ணப்பீடைகள் உண்டாகும். அதே நேரத்துல நினைச்ச காரியங்கள் கைகூடும். உங்களை நாளா நினைச்ச காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த மாசத்துல நினைச்ச காரியங்கள் கைகூடும். சொத்து சுகங்கள்ல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கும். மொத்தத்துல இந்த மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். இடப்பெயர்ச்சி உண்டாகும். அதாவது இந்த மாசம் வீட்லயோ இல்லாட்ட தொழில் ரீதியாவோ இடமாற்றங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பான மாசமா அமையும். உடல் நலத்தை மட்டும் உஷ்ணப்பீடைகள் உண்டாகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்திலையும் சரி, நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரி, தொழில் பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். அதே சமயத்துல நீங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாங்கின ஷேர்கள் ரேட்டு கூடும். அதனால மன சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா கணவன் மனைவி ஒற்றுமையில கொஞ்சம் சச்சரவுகள் ஏற்படும். அதனால கணவனோ மனைவியோ அவங்க ஒவ்வொருத்தரும் மன நிம்மதி குறைவா இருப்பீங்க. பிள்ளைகளாலையும் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும். இவன் என்னத்தை பரிச்சை எழுதி பாஸ் பண்ண போறான், இவன் என்னத்தை படிக்கிற ஆக்கம் அப்படி இருக்கு அப்படிங்கக்கூடிய சிந்தனை தாப்பட்டி தாய்ட்டு உண்டாகும். பிள்ளைகளால கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படும். அதனால புதன் பகவான வழிபாடு பண்ணுங்க, மனக்கவலைகள் தீரும். மேலும் பிள்ளைகள் எப்படியோ நீங்க கோயிலுக்கு தொடர்ந்து போய் பிள்ளைகளுக்காக பிரேயர் பண்ணும்போது அந்த பிள்ளைகளுடைய மனநிலையும் மாறி பிள்ளைகள் நல்லா படிச்சு இந்த வருஷத்துல நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆனா உடல் நலத்துல கழுத்து வலி கொஞ்சம் வரும். கழுத்து வலி, முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வரும். அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. நினைச்ச காரியங்கள் தடைப்பட்டு தான் நடக்கும். மொத்தத்துல கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். கொஞ்சம் பண வரவுகளும் நல்லா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறுவீங்க, இல்லாட்டா பதவி விட்டு பதவி மாறக்கூடிய வாய்ப்புகளும் வரும். கடகராசிக்காரங்களுக்கு தந்தை வழி சொத்துல பங்கு பாகம் பிரிக்காம இருந்தீங்கன்னா அந்த பங்கு பாகத்தை பிரிச்சு உங்களுக்கு வரக்கூடிய பங்கு திருப்தியான முறையில வந்துடும். ஆனா விரைய செலவு நிறைய ஆயிருக்கும். ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் விரைய செலவும் இருக்கு. வீட்டுல சுபகாரியங்களை நல்லபடி நடத்தி முடிச்சிருப்பீங்க. அதுல ஏற்பட்ட கடனை சீக்கிரமா முடிச்சிருவீங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனியுடைய பவர் 6/3/2026 வரை இருக்கு. திருக்கணிதப்படி சனி பேச்சு சீக்கிரம் சொல்றாங்க. ஆனா ஒரிஜினலா ஆகமம் முறைப்படியும் கோயில்கள்ல திருநள்ளாறு உட்பட கோயில்கள்ல பின்பற்றக்கூடிய சனி பயிற்சியானது 6/3/2026 தான் வருது. அதனால நீங்க சனீஸ்வர பகவான வழிபாடு பண்ணுங்க. இந்த அஷ்டமத்து சனியுடைய பவர்கள் கொஞ்சம் தீரும். ஆனா 29/5க்கு பிறகும் 29/5/2025 பிறகு குரு பகவான் உங்க ராசிக்கு 12ல வர்றதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். சுப விரைய செலவா ஆகும். ஆனா அதே சமயத்துல அதிகமான முறையில கடன் வாங்கி செலவுகளை செய்ய வேண்டாம். அந்த கடன் சீக்கிரமா அடையாது. மற்றபடி ஜாதகக்காரங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அஜீரண கோளாறுகள் ஏற்படும். கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பிரஷர் சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் சம்பந்தமான பிரச்சனைகளும் உண்டாகும். உடல்நலத்தை முக்கியமா பார்த்துக்குவாங்க. கலைத்துறையினருக்கு கொஞ்சம் நினைச்ச காரியங்கள் தடையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காவல்துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் நினைச்ச காரியங்கள் தடையாகும். இருந்தாலும் மாச கடைசியில நல்ல செய்தி ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கு. இது போக குரு பகவான் வேற 29/5ல வாராரு. இருந்தாலும் இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் நல்லா இருக்கும். ஆனா அலுவலகத்திலையும்
மற்றபடி வியாபார நிமித்தமா உங்க அலுவலகத்திலேயோ வியாபாரிகள் பண்ணக்கூடிய வியாபார ஸ்தலங்கள்லயோ புது புது பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பீங்க. அதனால புது புது கவலைகள் உண்டாகும், பிள்ளைகளை பற்றிய ஒலிகள் உண்டாகும், குடும்பத்துல ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படும், இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஓயாமை பிணி பீடைகள் ஏற்படும், உங்களுக்குமே அஜீரண கோளாறு வாயு சம்பந்தப்பட்ட பிணி பீடைகளும் உண்டாகும். மேலும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வழிபாடு பண்ணி நவக்கிரகத்துல இருக்க சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது மிகச்சால சிறந்தது. இது போக ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயங்காலம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள மகாகால பைரவர், அஷ்டாங்க பைரவர் என்று அழைக்கக்கூடிய பைரவரை வந்து வழிபாடு பண்ணும் போது, தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் போது சனீஸ்வர பகவானுடைய தோஷ வினைகள் போகும். இது போக புதுசா கடன் வாங்குறதுல எச்சரிக்கையா வாங்க. விரை செலவுகள் நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி வந்துடும். ஆனா சக ஊழியர்கள்ட்ட நட்பு பாராட்டுறதுல எச்சரிக்கையா இருங்க. அவங்களால உங்களுக்கு தொல்லைகளை சந்திப்பீங்க. எதுனாலும் பார்த்துக்கிடலாம்னு நினைச்சீங்கன்னா அதனால பின்விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல கவனமா இருக்கணும், அதான் மிக சால சிறந்தது. மற்றபடி சிம்மராசிக்காரங்க சனீஸ்வர பகவானையும் மகாகால பைரவரையும் வழிபாடு பண்ணுறது சால சிறந்தது. தொழில்துறையினர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்கள், அதாவது தொழில் முதலீடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கலைத்துறையினர் எச்சரிக்கையாக படங்கள் புக் பண்றதும் சரி, புது படங்கள்ல நடிக்கிறதும் சரி, இதுகளில் வந்து எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி அனைவரும் சிம்மராசிக்காரங்கள் தெய்வ வழிபாடு மிக சால சிறந்ததாக அமையும். கன்னிராசிக்காரங்க இவ்வளவு நாள இருந்த இடத்துல இருந்து இப்ப இடம் விட்டு இடம் புதுசா உற்சாகமா வேற இடத்துக்கு போவீங்க. நீங்க போகக்கூடிய இடம் திருப்தியா அமையும். புது தொழிற்சாலங்களை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புது நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு உங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இது போக கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஆக இது போக புத்திரஸ்தானங்களால மன நிம்மதி ஏற்படும். நினைச்ச காரியங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாப்பனாருடைய உறவுகள் நல்லா இருக்கும். தாயார்கிட்ட கொஞ்சம் எதிர்ப்புகள், மனச்சஞ்சலங்கள், குழப்பங்கள்லாம் உண்டாகும். தாயார்கிட்ட உறவுகளை பேணுறது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. வெளியில பேசுறதுமே வார்த்தைகள்ல கவனமா பேசுறது நல்லது. என்னன்னா பிறருடைய கோபங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுலயுமே எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக நன்றாக இருக்கும். குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. கலைத்துறையினர் மற்றும் ஆசிரியர்களுக்கு, வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள், உயர் பதவியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் புது பதவிகள், புது ப்ரமோஷன்கள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளால மன நிம்மதியை அடைவீங்க. துலா ராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி சந்திச்சிடலாம்னு நினைப்பீங்க. ஆனா நிச்சயமா அந்த பிரச்சனையை உங்களால முடிக்கவே முடியாது. என்னன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு மனசுல வந்து குழப்படிகள் வந்துடும். மெயினான பிரச்சனையை பார்க்க பக்கத்துல போகும்போது மன நிம்மதி இழப்பீங்க. இல்ல உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு ஆள்னால அந்த பிரச்சனை உங்களுக்கு சுமூகமா முடிய இருந்த பிரச்சனைகள் சுமூகமா முடியாது. இது போக அந்யோன்யமான நண்பர் ஒருத்தன் உங்களுக்கு எதிர்ப்பாவே வழக்கு தொடுப்பான். இல்லைன்னா உங்களுக்கு எதிர்ப்பாவே உங்கள்கிட்ட கடன் வாங்கின ரூபாவை தரமாட்டான். நம்பிக்கையா நீங்க குடிச்சு வச்சிருந்த ரூபாவையும் தரமாட்டான். அதனால மன அழுத்தம் உண்டாகும். ஆஸ்பத்திரியில சிகிச்சை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது போக கணவன் மனைவி ஒற்றுமையிலையும் சண்டை சச்சரவு நீடிக்கும். ஆனா என்னன்னா பிள்ளைகளால மன நிம்மதி அடைவீங்க. பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். ஆனா அதுக்குண்டான முயற்சியை எடுக்க மாட்டீங்க. ஆனா அதுக்குண்டான முயற்சியை எடுத்தா கொஞ்சம் நல்ல பலனை கிடைக்கும். கடல் கடந்த பயணங்கள் உண்டாகும். ஆன்மீக திருத்தலங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்ற போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். ஆனா பிப்ரவரி மாச கடைசியில ஒரு நல்ல செய்தி, உங்க மனசை குளிர்விக்கக்கூடிய நல்ல செய்தி வரும். ரொம்ப நாளா தடைபட்டு இருந்த பண வரவும் நல்லா இருக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. சில எதிர்பார்த்த நன்மையான காரியங்கள் கொஞ்சம் தோல்வியில தான் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வுகள் வரும் நினைச்சவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும். அதனால நீங்க வழிபாடக்கூடிய தெய்வம் வந்து வராகி அம்மனை போய் வழிபாடு பண்ணுங்க. பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்க. உங்கெல்லாம் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும். உடல்ல வந்து எடுத்துக்கிட்டாச்சுன்னா வாய் சம்பந்தப்பட்டது, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதுகளுக்கு மருத்துவத்தையும் போங்க. பகவான் ஸ்ரீ பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வராகி அம்மாளையும் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரே மனக்குழப்பம் தான். ஒரே மனக்குழப்பம், மனச்சஞ்சலங்கள் ஏற்படும். அர்த்தாஷ்டம சனி வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால ஜாதகக்காரங்களுக்கு உடலை அப்பப்போ குணக்கும். தேவையற்ற பயங்கள் ஏற்படும். வீட்டுல கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஆனாலும் தாய் தகப்பனோட கொஞ்சம் சச்சரவுகள் ஏற்படும். அது தாயால கொஞ்சம் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க வந்து பொதுவான முறையில முருக பகவானை வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூருக்கு மாசத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை போங்க. அப்படி திருச்செந்தூர்ல ரொம்ப கூட்டமா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து சுனாமியை வென்ற சுப்பிரமணியன் சொல்லி பகவானுக்கு பேரு உலகம் பூரா பிரசித்தி பெற்றதுனால இப்ப திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி உங்களுக்கு அதிகமா இருக்கு போக முடியலன்னா
பகவான உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலே ஒரு கடைசி செவ்வாய்க்கிழமை இல்லாட்டா முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலமோ காலையிலேயே போய் ஒரு செவ்வரளி மாலை இல்லாட்டா ரோஜா மாலை இதை வாங்கி பகவானுக்கு போட்டு உங்க பேர்ல அர்ச்சனையும் பண்ணுங்க, தோரம் பருப்பு தானமும் பண்ணுங்க. இது உங்களுக்கு வரத தீய பலன்களை முடிக்கும். யாரு என்ன சொன்னாலும் சரி, இறைவனுக்கு பயந்து ஒரு தெளிவான முடிவு எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நீங்க போகக்கூடிய பாதைகளும் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னா கரர் முராடான பாதைகள்ல போகக்கூடிய பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பகவான் அருளோட இறை ஞானத்தோட சில முடிவுகள் எடுங்க, உங்களுக்கு வெற்றியாகும். மற்றபடி உங்களுக்கு இந்த மாசத்துல சளி தொல்லைகள், காய்ச்சல், அப்பப்ப பிடிப்பீடைகள், வீண் அலைச்சல்களும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு பண பிரச்சனை ஏற்படும், இல்லைன்னு சொன்னா இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மொத்தத்துல இந்த மாசத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குது. பகவான் வழிபாடு மிக சால சிறந்தது. தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னன்னா ஒரே மன ஒரி சஞ்சலம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையே வைக்கலையே நினைச்சதெல்லாம் வெற்றியாகும். வரக்கூடிய இடத்துல பண வரவுகள் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா தன்னை அறியாத ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதனால மனக்கவலைகள், சஞ்சலங்கள் ஏற்படும். நீங்க குரு பகவான வழிபாடு பண்றது நல்லது. ராசியாதிபதியாகப்பட்ட குருவாக 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு 29/5 போறதுனால 5ஆம் மாசத்துக்கு பிறகு நல்ல பலன்கள் ஏற்படும். ஆனா அதுக்கு இடையில இந்த 2 மாசத்துக்கு இடையில சுபவிரய கடனும் உண்டாகும், ஏகப்பட்ட கடன்கள் உண்டாகும். கொடுத்த கடன்கள் திரும்பி வராதனால மன அழுத்தம், மன ஒரி, சஞ்சலம், குழப்பத்துக்கு ஆளாவீங்க. அதனால குரு பகவான வழிபாடு பண்ணுங்க. 2வது சனீஸ்வர பகவானையும் வழிபாடு பண்றது மிக சால சிறந்தது. 3ஆம் இடத்துல சனி பகவான் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்துல இருந்தாலுமே உங்களுக்கு இந்த குரு பகவானாகப்பட்டவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தைரியத்தை கொஞ்சம் பாதிக்கும். அதனால கொஞ்சம் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு பண்ணுங்க, குரு பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். கொஞ்சம் தான தர்மத்துல ஈடுபடுறது நல்லது. துட்ட சேர்த்தே வைக்காம கொஞ்சம் தான தர்மங்கள், பரோபகார சிந்தனைகளை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீய வினைகள், நோய்கள், மனச்சஞ்சல, குழப்ப பாதிப்புகள்லாம் நீங்கும். இது போக பகவானுடைய வழிபாடும் பண்ணுங்க. வீண் அலைச்சல்கள் குறையும், நோய் பிரி பீடைகள் குறையும், குடும்பத்துல சந்தோஷங்கள் ஏற்படும். மற்றபடி மாணவர்கள் முழுமையான தேர்ச்சி அடைவீங்க. மாணவர்கள் வெற்றிகரமா கல்வியை முடிப்பீங்க. கலைத்துறையினர்களுக்கு கொஞ்சம் கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மருத்துவத்துறையினர்கள் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்போடு இருக்கு. மொத்தத்துல குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சுப விரய செலவுகள் ரொம்ப உண்டாகும். டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கும். ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டம் வரும். ஆன்மீகத்துக்கு போறது ரொம்ப நல்லதுதான். டென்ஷனை குறைக்கிறது நல்லது. உங்க வார்த்தைகள்னால குடும்பத்திலேயே, மனைவியிட்டையும் சரி, சுற்றுப்புறத்திலையும் சரி, சண்டை, சச்சரவு, குழப்பங்கள் உண்டாகும். ஆனா இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வெளியூர் பயணம் போறது ரொம்ப நல்ல பலனை தரும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா மேலும் மேலும் டிப்ரெஷன் அதிகமாகி பிணிப்பீடைகள் உண்டாகும். அதனால உங்க ராசிப்படி கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் போறது, ஒரு சுற்றுலா போறது, ஒரு ஆன்மீக யாத்திரை போறது மிக நல்ல பலனை கொடுக்கும். 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனம் தேவை. புது வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஒழுக்க முறைகளை கொஞ்சம் மென்மையா கடைபிடிக்கக்கூடியது நல்லது. உங்களுடைய ஒழுக்கத்தினால சில கெட்ட பெயர்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுலயும் எச்சரிக்கையா இருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் குறையதான் வரும். அதனால கொஞ்சம் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கெட்டட வேலையை ஆரம்பிப்பீங்க. இந்த கெட்டட வேலை தங்கு தடை இல்லாம நடக்கும். அதனால 2025க்குள்ள கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கல்யாண தடைகள் ஏற்பட்டவங்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணம் முடியலையே கவலையில இருந்தவங்களுக்கு கல்யாணமும் நல்லபடி, திருமணங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடல் கடந்த பிரயாணம் திடீர்னு போவீங்க. அதனால மன நிம்மதியை அடைவீங்க, கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும். மொத்தத்துல இந்த மாசம் சிறப்பான மாதமா அமையும். அதுக்கு சனீஸ்வர பகவான், வெங்கடாசலபதியை வழிபாடு பண்றது மிக சால சிறந்தது. ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சால சிறந்தது. ஒரு கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு உளுந்தவட மாலை, இல்லாட்டா மிளகு மாலை, இல்லாட்டா துளசி மாலை. இது மிளகு மாலைன்னா அந்த வடையில அதிகமான மிளகை போட்டு வடை சுட்டு அதை ஆஞ்சநேயருக்கு போட்டு வழிபாடு பண்றது மிக மிக சால சிறந்தது. கும்பராசிக்காரங்களுக்கு கல்வியில புது முயற்சி எடுப்பீங்க. நீங்க இவ்வளவு நாளா படிச்சிருக்கக்கூடிய கல்வியில நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு மாசம் இந்த மாசமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் வரும் நீங்க எழுதின பரீட்சையில. அதனால மிக உற்சாகமா இருப்பீங்க. கடல் கடந்த பிரயாணமும் உண்டாகும், மிக உற்சாகமா இருக்கும். ஒரு புது நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த நண்பர்களால உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு ஏற்படும். பரீட்சை எழுதிங்கன்னா முதல் மார்க்ல தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புது பதவிகளும் உங்களை அடையும். இது போக ப்ரமோஷன் கேடர்ல இருந்தீங்கன்னா உறுதியா ப்ரமோஷன் வரும். ஆனா என்னன்னா உடல்நலம் அப்பப்ப சளி தொல்லைகள், காய்ச்சல், பிணிப்பீடையும் விலகும். ஆனா அது அந்த நோயினால எந்த பாதிப்பும் பிணிப்பீடையினால வராது. அப்பா அம்மாட்ட நல்ல ஒரு உறவை மேற்கொள்வீங்க. சகோதரர்கள்ட்டையும் நல்ல உறவை மேற்கொள்வீங்க.
ஆனா என்னன்னா அந்நியமான நண்பன் ஒருத்தன் பகைவனாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். குடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருங்க. அதனால கொஞ்சம் மன ஒரி சஞ்சலங்கள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு நல்லா இருக்கும், அரசியல்வாதிகளுக்கும் நல்லா இருக்கும். ஆனா அதே சமயத்துல அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கீழே உள்ள சக ஊழியர்கள்னால பெரிய பாதிப்புகள் ஒன்று வரும். அந்த பாதிப்பை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு எப்படியும் மே மாசத்துக்கு மேல ஆகும். அதனால கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா வாய் பதனம், அதாவது டென்ஷன் அதிகமாகாம இருந்தது நல்லது. மீன ராசிக்காரர்களுக்கு இப்ப வந்து 7.5 சனி நடக்கிறதுனால 2ஆம் சுத்து 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். வீடு பூமி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன விரயங்களும் ஏற்படும். 3ஆம் சுத்து இருக்கிறவங்களுக்கு, 3ஆம் சுத்து 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு உடல்நல கோளாறுகள், பிணி பீடைகள் உண்டாகும். கொஞ்சம் மரண பயங்கள் விலகும். கொஞ்சம் யார்கிட்ட போனாலும் டென்ஷன், குழப்பம், பதட்டத்திலே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான வழிபாடு பண்ணுங்க. இது போக ஆஞ்சநேயர் வழிபாடும் நல்லா இருக்கும். மதுர வீரன், அதாவது சுடலமாட சாமி வழிபாடு, நம்ம ஊர் நாட்டு தெய்வங்கள், நம்ம நாட்டு தெய்வங்களை வழிபாடு பண்றது நல்லது. சுடலமாட சாமி, முனீஸ்வரன், இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் நல்ல அந்த மரண பயங்கள் நீங்கும். யமன் ஸ்தலத்துக்கு போய் யமன வழிபாடு பண்றது நல்லா இருக்கும். மற்றபடி மீனராசிக்காரங்களுக்கு விரைவு செலவுகள் உண்டானாலும் மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க. கடல் கடந்த பிரயாணங்கள் கைகூடும். ஆன்மீகத்துல ஒரு புதுமையான ஒரு வழியை புகுத்துவீங்க. இந்த புதுமையான கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. கலைத்துறையினருக்கு யோகம் தான் இந்த வருஷம். இந்த பிப்ரவரி மாசத்துல கலைத்துறையினருக்கு யோகமா இருக்கும். ஆனா என்னன்னா சுகரு, பிரஷர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமான டென்ஷனை குறைச்சி மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப சால சிறந்தது. சூரியனையும் காலையில வழிபாடு பண்ணுங்க. மொத்தத்துல இந்த மாசம் நல்ல மாசமா இருக்கும். ஆக இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் சில துர்பலங்கள் வரும், நல்ல பலங்கள் வரும், கெட்ட பலங்கள் வரும். அதான் வாழ்க்கை. அதாவது நம்மளுடைய பக்தியும் இறை வழிபாடும் இறைவன்கிட்ட கேட்கறதும் நமக்கு கிடைக்கும். எம்பெருமான் பகவான வழிபாடு பண்ணீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கு உள்ள தீய பலன்கள் விலகி நல்ல பலன்களே ஏற்படும். இந்த ராசி பலன்கள் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் தான் முதல்ல அமுக்குங்க. பெல் பட்டன் 2வது வரும், அமுக்குங்க. 2வது ஆல் நோட்டிபிகேஷன் வரும், அந்த ஆல் நோட்டிபிகேஷனையும் அமுக்குங்க. வாழ்க வளமுடன்.